அறநிலையத்துறையை அரசு விடுவிக்கணும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பேசிய விஷயம் இப்போ ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. இது ஆரம்பத்திலேருந்து இந்த இந்த விஷயம் பேசிட்டு இருக்கிறதா. இத இந்து கோவில்கள பூரா அரசு கையகப்படுத்தி அதில உள்ள வருமானத்த அவங்க எடுத்துக்கிறாங்க. கோயில் பராமரிப்புக்கு பெருசா செலவு பண்றதில்ல. அத தனிப்பட்ட வேற ஒரு நிதிக்காக அவங்க செயல்படுறாங்க. வேற திட்டத்துக்காக செயல்படுறாங்க அப்படின்ட்டு ஒரு கருத்தியல் இங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. இதுவே நீங்க ஒரு முஸ்லீமோட கோயில்கள்லேருந்து வர சொத்தையோ, இல்ல கிறிஸ்டின் கோயில்லேருந்து வர சொத்தையோ நீங்க எடுக்கிறீங்களா? ஏன் இந்து அறநிலையத்துறையிலேருந்து வர சொத்த மட்டும் நீங்க எடுக்கிறீங்களே, இந்து கோயில்கள்ல மட்டும் உள்ள நீங்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிறீங்க, நீங்க திட்டத்துக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி எப்போதுமே இங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க எடுத்து செயல்படுறது எங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னா, இதுக்கு பள்ளிக்கூடங்கள் கட்டுறாங்க, மருத்துவமனை இந்த மாரி நல்ல விஷயங்களுக்கு தான் அவங்க செயல்படுத்துறாங்க அது. அத நம்ம குறைன்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்து கோயில்ல மட்டும் நீங்க அரசு உடைமை ஆக்குறீங்களே, ஏன் கிறிஸ்டினுக்கும், முஸ்லீமுக்கும் ஆக்கலங்கிற கேள்விய நம்ம வேணா கேட்கலாமே தவிர, ஆனா நீங்க இந்த கோயில்ல வர நிதி கோயிலுக்கு மட்டும் தான் செய்யணும் அப்படிங்கிறது ஏற்புடையது இல்லங்க. ஏன்னா, கோயிலுக்கு வர்ற அத்தன பேருமே கோயில் பராமரிக்கணும் அப்படின்ட்டுலாம் போடுறதில்ல. அவங்க ஒரு வேண்டுதலு, சாமி எனக்கு செய்வாரா அப்படின்னு சொல்லி போடுறது, அந்த சாமி ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. நீங்க அப்படி கூட யோசிங்களேன். அந்த சாமி மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ல. அத அது பராமரிப்ப ஏன் அந்த சாமி வச்சுக்கணும்? அத எடுத்து கோயில்ல இது பள்ளிக்கூடம் கட்டுறதோ, பிள்ளைங்க படிக்கிறதோ அந்த சாமி செய்யலாம்ல. அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்ல அத. எல்லாமே ஒரு சிந்தனைக்கு அவங்க சிந்தனைக்கு பேசுறது தான். அதனால கோவிலுக்கு உண்டியல் போட்டா கோவிலுக்கு, சாமிக்கு தான் அத செய்யணும் அப்படின்லாம் உண்டியல் போடல. என்ன அவங்களுக்கு கோயில் போறாங்க. "ஏப்பா எங்க குடும்பத்தில உள்ள பிரச்சனைய தீர்த்துருப்பா" அப்படின்னு சொன்னா உண்டியல் போடுறாங்க. அது அது சாமி மக்களுக்கு செய்யுதுன்னு நெனச்சுக்கலாம். அதுல என்ன தவறு இருக்குது? அது ஒரு விஷயம். ஆனா ஒரு கேள்விக்கு நம்ம உகந்ததா இருக்கும். மத்த கிறிஸ்டியன்ஸ் இருக்கட்டும், முஸ்லிம்ஸ் கோயில்ஸ் அவங்க கோயில்ல உள்ள வருமானங்களையும் மக்களுக்கு செலவு செஞ்சா நல்லா இருக்குங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. இது நல்ல கோரிக்கை தான். அதுக்காக இந்த கோயில்ல ஏன் நீங்க வெளிய தனியா குடுத்துருங்க அப்படிங்கிறது நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா, ஏற்கனவே வச்சு சமஸ்கிருதம் தமிழ்ல வெளியேற்றி விட்டு சமஸ்கிருதத்துல தான் நீங்க ஓதுறீங்க. இப்ப உங்கள்ட்ட திரும்பி குடுத்துட்டோம்னாக்க நீங்க தமிழ சுத்தமா தூக்கி போட்டுற மாட்டீங்களா? ஏதோ இப்பதான் கொஞ்சமா சில கோயில் இந்த குடமுழக்கெல்லாம் தமிழ்ல செய்யும்போது சந்தோஷமா இருந்தது. எங்களுக்கு இது தமிழ்நாடுங்க. தமிழ்ல தான் எல்லாத்தையும் ஓதணும். அப்ப நீங்க அத எழுதி குடுக்குறீங்களா? தமிழ்ல தான் நாங்க வேதம் படிப்போம். தமிழ்ல தான் சமஸ்கிருதம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அத செய்ய மாட்டீங்க. கைக்கு வந்த பிறகு அப்படியே நீங்க மாறிக்குவீங்க. திருப்பி நாங்க 40 வருஷம் பிறகு போணுமா? நம்ம பின்னாடி போய் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, இந்த தீண்டாமைலாம் ஒழிச்சு திருப்பி வரணுமா? அப்படிலாம் தேவையில்ல. இருக்கிற சட்டங்கள் அப்படியே இருக்கட்டும். இது சரியானதா அறநிலையத்துறைன்னு தேவைப்படுது அரசாங்கத்துக்கு. பணங்கள் மக்கள் தான் கொண்டாந்து போடுறாங்க. யாரும் மத்த ஆட்கள்லாம் கொண்டாந்து இங்க போடல. மந்திர ஓதுங்கிறவன் பணத்த போடல. மக்கள் ஏழை எளிய மக்கள் தன் சாமிய விரும்பி, என் சாமி தனக்கு ஏதாவது செய்யாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கொண்டாந்து பணத்த போடுறாங்க. அத எடுத்து அதே சாமிய மக்களுக்கு செய்றதா நெனச்சுக்கலாம். தவறு இல்ல. அப்படிதான் நீங்க நெனச்சுக்கணும். அத விடுத்து நீங்க அறநிலைத்துறை நீங்க சாயம் பூசி இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவங்கிற ஒரு வெறுப்புணர்வ இங்க ஏற்படுத்த வேண்டியதில்ல. எல்லா மக்களையும் ஒன்று சேர்ந்து நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து அது அந்த வெறுப்புணர்வு அரசியல பண்ணிறாதீங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம விட்டுக் குடுக்குற தவறு இல்ல. ரொம்ப போட்டு இந்துன்னு சொல்லி நீங்க இந்து மக்கள தனியா பிரிச்சிறாதீங்க. அவங்க உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கங்கிறதுனால, அந்த அந்த விஷயத்த நீங்க முன்னிலை எடுக்க வேண்டியதில்ல. நாகேந்திரன் அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் தான். எல்லோரும் இங்க ஒருங்கிணைந்து வாழ்கிற ஒரு சமூகமா இது வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எந்த பிரிவினையும் தயவு செய்து நீங்க ஏற்படுத்தாதீங்க. பிஜேபி மேல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. பிஜேபி நாளைக்கு வரணும், வளரணும் நாங்க ஆசைப்படுற ஆட்கள்ல நாங்களும் ஒரு ஆள் தான். ஆனா அதே நேரத்தில பிரிவினை தயவு செய்து ஏற்படுத்திறாதீங்க. இங்க ஏற்கனவே சமஸ்கிருதம் உள்ள புகுந்து எங்க தமிழ வெளிய விரட்டிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இப்பதான் கொஞ்சமாவது இந்த திமுக ஆட்சிகள்லாம் சமூக நீதி பேசி, தமிழ கொஞ்சம் உள்ள செலுத்தி இருக்கிறாங்க. திருப்பி அத இழக்க நாங்க தயாரா இல்ல. ஒரு கோ ஒரு நீங்க உள்ள வந்தா எங்க தமிழ நீங்க மந்திரம் ஓதுவீங்கன்னு சொல்ல முடிஞ்சா நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் அறிவிங்க. அப்ப அதுக்கு பிறகு என்னன்னு யோசிக்கலாம். மக்கள்ட்ட நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்க நீங்க சொல்ற விஷயங்கள் சரியா இருந்தா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்க ஜெயிச்சு அத நீங்க செய்யுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிற அறநிலையத்துறை எடுக்கிறது, நீங்க பேசுறது அது வரவேற்புக்குரியது அல்ல. அதை கைவிடுங்கள் தயவு செய்து.